பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். இந்த எழும்பு புயலுக்கு மேல் செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நமக்கு ரீடிங் பேசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரங்களை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த அதிகாரங்களிலிருந்து ஒரு வசனத்தை நாம் படித்து பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் உங்களுக்கு படிக்கிறேன். Don't be alarmed, he said. You are looking for Jesus the Nazarene who was crucified. He has risen. He is not here. See the place where they laid him. இந்த வசனம் கிறிஸ்துவத்திற்கே ஒரு மைய வசனமாக இருக்கிறது. He has risen. அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு சாட்சி, முதல் சாட்சி தேவ தூதர்கள் தான் கொடுக்கிறார்கள். The witness came from heaven. தேவ தூதர்கள் தான் மனுஷனுக்கு முதலாவது இந்த சாட்சியை கூறுகிறார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். இதுதான் கிறிஸ்தவத்தின் மையம். நீங்கள் ஏன் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால், why you are a Christian என்று நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டால், ரொம்ப முக்கியமான ஒரு சென்ட்ரல் தீம் பார்த்தீங்க அப்படின்னா, பிகாஸ் ஜீசஸ் இஸ் அலைவ் டுடே. அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹீ இஸ் ரிசன். அதுதான் சென்ட்ரல் தீம் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. உங்களுடைய நம்பிக்கையின் மைய பொருளாக எது இருக்க வேண்டும்? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை பயணத்தின் மைய பொருளாக நான் ஏன் வாழ்கிறேன், எதற்காக வாழ்கிறேன், என்ன காரணம் இருக்கிறது நான் வாழ்வதற்கு என்று நாம் யோசிக்கிறோம் அல்லவா? அந்த சிந்தனை நீங்கள் யோசிக்கும் பொழுது அதற்கு மைய பொருள், ஒரு சென்ட்ரல் தீம் இருக்குது அப்படின்னா, ஜீசஸ் இஸ் அலைவ் டுடே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் மைய கருத்து. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நிறைய தலைவர்கள் வந்தார்கள், ஏராளமான தலைவர்கள் வந்தார்கள். அவர்கள் எல்லாம் மரித்து அவர்கள் கல்லறையெல்லாம் இருக்கிறது. எல்லா ஹோலிமன், எல்லா பரிசுத்தவான், இவர் பரிசுத்த மனிதன், அவர் ஒரு லீடர், இவர் இந்த மார்க்கத்தின் தலைவர், யார் வந்திருந்தாலும் அவர்களுடைய கல்லறை இந்த பூமியில் இருக்கிறது அடையாளம் காட்டுவதற்காக. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டும்தான் திறந்தப்பட்ட எம்டி டூம். இன்றைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம், அது திறக்கப்பட்ட ஒரு கல்லறையாக இருக்கிறது. அங்கே அவர் இல்லை. பரியல் பண்ண, அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அங்கே இல்லை. ஏன்? அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் என்ன முக்கியத்துவம் இருக்கு? அவர் உயிர்த்தெழுந்தார்னா அதில் என்ன முக்கியத்துவம்? எனக்கென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் விசுவாசம், நீங்கள் நம்பும் கடவுள் ஏதோ ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு கடவுள் அல்ல. ஒரு இமேஜினேஷன், ஏதோ ஒன்று அப்படியே ஓகே ரைட்டு இவர் தான் கடவுளாக இருக்கணும், இல்லை. செத்துப்போன கடவுள் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு வரும். இதில் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உயிர்த்தெழுதலில் வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததால் தான் பார்த்தீங்கன்னா நித்திய வாழ்வு நமக்கு இருக்குது, எட்டர்னல் லைஃப். யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார்னு விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நித்திய வாழ்வு, என்றென்றைக்கும் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன விசுவாசிக்கணும்? சாதாரண செய்தி கிடையாது இது. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை என்று தேவ தூதர்கள் சாட்சி சொல்கிறார்கள்.
முதல் சாட்சி. அவர்கள் மார்த்தா, மரியாள் இவர்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் போய் அங்கே போய் ஆண்டவர் சரீரத்திற்கு பணிவிடை செய்வதற்காக போகிறாங்க. ரைட். அப்போ போகும்போது அவர்கள் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அந்த கல் மூடப்பட்டிருக்கும், யாராவது கூப்பிட்டு அந்த கல்லை புரட்டி அந்த தூப வர்க்கங்களெல்லாம் அங்கே வச்சுட்டு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் போனாங்க. ரைட். அவர்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று அவர்களுக்கும் தெரியாது, அந்த பெண்களுக்கும் தெரியாது. அந்த ஸ்திரீகள் கடவுளுக்கு சேவை செய்வதற்காக போனாங்க. ரைட். ஆனால் அங்கே திறக்கப்பட்ட கல்லறை இருந்தது. அந்த திறக்கப்பட்ட கல்லறையை பார்த்தவுடன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பற்றி, அவர் உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு கதை எழுதணும் அப்படின்னு யாராவது நினச்சிருந்தா அந்த காலத்தில் கதையாக எழுதணும், இது ஒரு ஸ்டோரி தானே, உண்மை இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதணும் அப்படின்னு யோசித்திருந்தா இதை ப்ரூவ் பண்ணணும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா சாட்சி பெண்கள் மூலமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. பேதுரு பார்த்தாரு, யோவான் பார்த்தாரு அப்படின்ற சாட்சிகளை முதல் சாட்சி அவங்க மூலமாக தான் கொடுத்துருக்கணும். ஏனென்றால் அந்த காலத்தில் பெண்களுக்கு அவ்வளோ உரிமை இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல்ல மரியாளிடத்தில்தான் அவர் சாட்சி சொல்கிறார். போய் என்னுடைய சீஷர்கள் இடத்துல போய் சொல்லுங்கன்னு சொல்கிறார். இந்த இடத்துல தேவ தூதர்கள் தான் அவர்களுக்கு உள்ளே போய் பார், அவருடைய சரீரம் இருந்த இடத்தை பார், அங்கே அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவருடைய சரீரம் அங்கே இல்லைன்னு சொல்கிறார். பாருங்கள், நாம் வாழும் வாழ்க்கை இன்றைக்கி ஒரு ஏத்திஸ்ட் மாதிரி வாழக்கூடாது. கடவுள் இல்லை என்று வாழக்கூடாது. நான் ஏத்திஸ்ட் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், நான் ஏத்திஸ்ட் இல்லையே, நான் கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்கிறோம் யோசித்து பாருங்கள். கடவுள் இல்லை என்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறோம். ஏன்? கடவுள் என்னை பார்க்கல, அதனால் நான் இது தப்பை செய்கிறேன். கடவுள் என்னை பார்க்கல, நான் இதை செஞ்சுட்டு போகிறேன். கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. ரைட்டு. இப்படி தான் நம்ம வாழ்கிறோம். ஒரு வார்த்தை பேசிவிடுவோம், தவறாக நடந்துவிடும், இல்லை ஏதாவது ஒன்று தவறாக ஒன்று விஷயத்தை பார்த்துட்டு கடவுள் இல்லை என்ற ஒரு எண்ணத்திலேயே நம்ம இருக்கிறோம். நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பக்கத்தில் ஆள் ஃபிசிக்கலாக இருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எதிரில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஆள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கூட இல்லை அப்படின்னா, ஃபிசிக்கலாக இல்லை அப்படின்னா அந்த பர்சன் இல்லை, அந்த மனிதர் இல்லை அப்படின்னு நம்ம எப்பவுமே ஒரு கால்குலேஷன் போடுவோம். ஆனால் அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்முடன் எப்பொழுதும் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்ம பண்ணுறத பார்த்துனே இருக்கிறாரு. அப்போது இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரியாக இருக்கிறதா? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உண்மையாக நம்ம வாழ்க்கையில் விசுவாசிக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவத்திற்கு மையப்பொருளே ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பது தான். அவர் பிறந்தார், சரி ஒத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள், எல்லாரும் நம்புகிறாங்க ஆண்டவர் பிறந்தார். மற்ற மார்க்கங்கள் கூட சொல்கிறாங்க, நிறைய மார்க்கங்களை சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆமாம் அவர் சிலுவையில் மரித்தார், ஒத்துக்கிறாங்க, நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நான் பண்ணுகிற ஜெபம், நான் செய்கிற ஜெபம் எல்லாம் ஆண்டவர் கேட்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேரில் இருக்கிற விசுவாசியாய் நீங்கள் இருங்கன்ற. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் அந்த வாழ்க்கையை வாழ்வதே கிடையாது. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்ற எண்ணமே கிடையாது. ஏனோதானோன்ற வாழ்க்கை.
அவருக்காக நேரம் கொடுப்பதில்லை, அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதில்லை. அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், நம்மளை பார்க்குறாரு, அவர் நல்லா தெரியும் நம்மளை பற்றி என்ற ஒரு பயமோ தேவ பயமோ ஒரு அக்கறையோ எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த நாட்களில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மகனே மகளே, நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன். நீ ஜெபிக்கும் பொழுது உன் ஜெபங்களை கேட்கிறேன். அந்த விசுவாசம் உனக்கு இருக்கிறதா? விசுவாசம் இல்லாமல் நாம் வாழக்கூடாது. உயிர்த்தெழுதலை நம்ப வேண்டும் என்றால் விசுவாசம் வேணும். கரெக்டா இல்லையா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு விஷயம், அதை நான் பார்க்கல, அதனால் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதில் விசுவாசம் இல்லை. ஆனால் கடவுள் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்வாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கடவுள், ஆமாம் நான் ஏற்றுக்கிறேன், அவர் கடவுள் தான் அப்படின்னு ஏற்றுக்குவாங்க. ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டாங்க. அதுதான் மையப்பொருள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னா மையப்பொருள் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அதுதான் மையப்பொருள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இதை நாம் விசுவாசிக்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கா? நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்களா? நம்மளுடைய வாழ்க்கை சாட்சி மூலமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எல்லாரும் நம் வாழ்க்கையில் பார்க்கிறார்களா? அந்த சாட்சி நமக்குள் இருக்கிறதா? கேள்வி. இல்லை என்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பிரயோஜனமே இல்லை, நம் வாழ்க்கையில் எந்த ஒரு செயலும் செய்யவில்லை, எந்த மாற்றமும் இல்லை என்ற அர்த்தம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த உயிர்த்தெழுந்தார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரலோகத்துக்கு போயிருக்கார், அவர் மறுபடியும் வரப்போகிறார். இதுதான் பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறவர்கள் தான் இந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாதவர்களை பார்த்தீங்கன்னா, நோவா காலத்து மனிதர்களைப் போல சாப்பிடுவது, ஜாலியாக இருப்பது, குடிப்பது, என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாம் அந்த நோவாவின் காலத்தில் ஆண்டவர் பேழையை கட்டும்போது இப்படி தான் ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் நாட்களை வீணடித்து கொண்டு கடவுளை மறந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பார்த்துக்கோங்க. ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு மாபெரும் அழிவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை யாரும் நம்பவில்லை. ஆனால் கடவுள் இயேசு கிறிஸ்து, அவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆமாம், அந்த நல்ல கடவுள் அவரை ஏற்றுக்கிறேன். ஆனால் உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படின்ற தேவ பயம், இந்த கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை, இவர்தான் மட்டும்தான் உயிர்த்தெழுந்திருக்கிறார், இவருக்குள் வல்லமை இருக்கிறது, இன்றைக்கும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார், எனக்கு தேவ பயம் இருக்கிறது என்று சொல்கிறவர்கள் ரொம்ப கம்மியானவர்கள். இன்றைக்கு நாம் அப்படி மாற வேண்டும். தேவ பயத்தோடு வாழ வேண்டும். கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கை, கர்த்தர் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையை மாற்றிக் கொடுப்பார். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே தேவரீர், இந்த நாளில் கூட யூ ஹாவ் ரிசன், நீர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அல்லேலூயா. தேவரீர் எங்களுக்காக அப்பா, தேவரீர் அப்பா, எல்லா பாவங்களையும் கழுவி துடைத்து கர்த்தாவே தேவரீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி
உயிர்த்தெழுந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் பிதாவுடன் இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் வரப்போகிற ராஜா, யுவர் கம்மிங் பேக், அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவரே. தேவ பயத்தோடு நாங்கள் வாழ நீர் கிருபைத்தாங்க ஆண்டவரே. வழி நடத்தி பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை மீட்பராட்சகரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.